ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை 26வது பாசுரம். மாலே மணிவண்ணா, மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டேயேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம் போல்வன சங்கங்கள், போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும் பறையே, பல்லாண்டு செய்ப்பாரே, கோல விளக்கே, கொடியே, விதானமே, ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஆலிலையில் குழந்தையாக படுத்திருக்கும் பாலகனே, ஊழி முதல்வனாக நிற்பவன் அந்த ஊழி பிரளய காலத்தில் ஒரு சின்ன குழந்தை போல, ஒன்றும் தெரியாத குழந்தை போல ஆலின் இலையிலே தானே மிதக்கிறான். அந்த குழந்தையை பார்த்து கேட்டார்கள், இல்லை இல்லை, அந்த மாயனை பார்த்து கேட்டார்கள். கண்ணன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டவன் இந்த பெண்களை பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும்? திரும்ப திரும்ப வந்து எழுப்பினீர்கள். எங்களுக்கு பரிசு வேண்டும், பரிசு வேண்டும், பரிசு வேண்டும் என்று கேட்டீர்கள். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வந்தோம், வருத்தம் தீர வேண்டுமென்றால் நீ அருள வேண்டும் என்று கேட்டீர்கள். இப்போது நான் உங்களுக்கு அருளுவதற்காக காத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன், என்ன வேண்டும் கேளுங்கள் என்று அவர்களை பார்த்து ஆணையிட்டான். பரிசு 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 என்று மாத்திரம் சொன்னீர்களே, அந்த பரிசு என்ன? என்ன வேண்டுமோ அதை அப்படியே பட்டியல் போட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ தந்து விடுகிறேன். இப்போது இவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். எங்களுடைய முன்னோர்கள் என்ன நோன்பு நோற்றார்களோ அதே போல நாங்களும் நோன்பு நோற்றோம். அந்த நோன்பின் பயனாக எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் கேட்பதை இப்போது உனக்கு சொல்கிறோம். என்ன வேண்டுமோ நாங்கள் கேட்கிறோம், நீ அவற்றை கொடு. என்னென்ன வேண்டும் தெரியுமா? ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம். கண்ணா, நினைவிருக்கிறதா? உன்னுடைய கையில் அந்த வெண் சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தை எடுத்து நீ ஒரு முறை நாதம் முழக்கினால் இந்த உலகமெல்லாம் நடுங்கும், இல்லையா? குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அந்த நாதத்தை நீ முழக்கியவுடன் எப்படி எல்லோரும் நடுங்கி போனார்கள்? அதை போல எங்களுக்கு ஒரு சங்கம் வேண்டும். விளைவளேர் என்று இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த வெண் சங்கம் போல எங்களுக்கும் ஒரு சங்கம் வேண்டும். பாலன்ன வண்ணத்து பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள். சரி, அதற்கப்புறம் உன்னுடைய கையில் நீ வைத்து கொண்டிருக்கிறாயே அந்த பாஞ்சஜன்யம் போன்ற சங்கம் எங்களிடத்தில் இருந்தால், அதற்கு ஈடாக முரசு கொட்டியவுடன் எல்லா இடத்திலேயும் ஒலி கேட்கக்கூடிய ஒரு பெரிய முரசு எங்களுக்கு வேண்டும். போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும் பறை. பறை என்பது முரசு, பெரிய பறை. அந்த பறை வாத்தியம் நாங்கள் அப்படியே அதை வாசிக்க வேண்டும். வாசித்தால் அதனுடைய ஒலி எல்லா இடத்திற்கும் கேட்க வேண்டும். போய்ப்பாடு உடையன, இருக்கிற இடத்திலே இருந்து அந்த ஒலி எல்லா இடத்திற்கும் போகும்படியான ஒரு பெரிய முரசு எங்களுக்கு வேண்டும். அதற்கு பின்னர் எங்கள் பக்கத்திலே நின்று பல்லாண்டு 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 என்று பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் வேண்டும். நல்ல அழகான விளக்கு வேண்டும், கொடி வேண்டும், மேலே விதானம் வேண்டும். இந்த ஆறும் எதற்கு தெரியுமா கண்ணா? நாங்கள் நோன்பு நோற்பதற்கு. இந்த பெண்கள் ஆற்றங்கரையில் போய் நோன்பு நோற்கப் போகிறார்கள். நோன்பு களத்திலே சாதாரணமாக பார்த்தால் அது நோன்பு இடமாக இருந்தாலும் யாகம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் ஒரு சின்ன பந்தல் போட்டிருப்பார்கள். அந்த பந்தலில் மேலே அந்த கூரை இருக்கும். அந்த கூரை தான் விதானம். பக்கத்திலே, பந்தலுக்கு பக்கத்திலே கொடி பறந்து கொண்டிருக்கும். பந்தலுக்குள்ளே தான் பூஜைக்கான, வழிபாட்டுக்கான, நோன்புக்கான எல்லா ஆயத்தங்களும் செய்திருப்பார்கள். அங்கே விளக்கு ஏற்றி வைத்திருக்கும். அந்த பக்கத்திலே இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு இசைக்கக்கூடியவர்கள். இந்த பக்கத்திலே வேத கோஷம், 4000 திவ்ய பிரபந்த கோஷம் என்றெல்லாம் கோஷ்டிகள் பாடிக்கொண்டிருப்பார்கள். பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் இருப்பார்கள், அதுதான் பல்லாண்டு இசைப்பவர்கள். பக்கத்திலேயே அங்கே முரசு வைத்திருப்பார்கள். அந்த முரசு சத்தம் இங்கேதான் இந்த விழா நடக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியப்படுத்தும். இப்போதெல்லாம் மேளம் வாசிக்கிறார்கள்.
இன்னொரு பக்கத்திலே பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யத்தில் தொடங்கி இந்த பொருட்களெல்லாம் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் நோன்பு நோக்கும்போது விளக்கேற்றி வைத்து அங்கே நல்ல கொடி, கருடக் கொடியை பறக்க விட்டு இங்கேதான் கண்ணனுக்கு வைபவம் நடக்கிறது என்று எல்லோருக்கும் காட்டும்படியான பொருட்கள் எங்களுக்கு வேண்டும் என்றார்கள். இந்த பாசுரத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது நோன்புக்கான பொருட்களை இந்த பெண்கள் கேட்டது போல தோன்றும். ஆனால் மறுபடியும் ஒரு முறை உன்னிப்பாக பார்த்தால் இந்த பெண்கள் என்ன கேட்டார்கள் என்பது புரியும். அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம். சங்கு அதனுடைய வடிவத்தை பார்த்தால் ஓங்கார பிரணவம் நினைவுக்கு வரும். எங்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா கண்ணா? உன்னுடைய திருநாமத்தை நாங்கள் சொல்லும்போது அந்த ஓங்கார பிரணவத்தில் தொடங்க வேண்டும். பாலன்ன வண்ணத்து பாஞ்சஜன்யம், அந்த பாஞ்சஜன்யம் போலே நாங்கள் உன்னுடைய ஓங்காரத்தை முழங்க வேண்டும். போய்ப்பாடுடையன சால பெரும் பறை. கண்ணா, உன்னுடைய பெருமையை எல்லா இடத்திலேயும் பறை தெரிவிக்கக்கூடிய அந்த பறை கருவி போல நாங்கள் இருக்க வேண்டும். பல்லாண்டு இசைப்பவர்கள், உனக்கு பல்லாண்டு சொல்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா என்று பெரியாழ்வார் பாடினாரே, அப்படி உனக்கு பல்லாண்டு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கண்ணன் உடனே குறுக்கிட்டான். பெண்களே, பெரியாழ்வார் மாத்திரமா பல்லாண்டு பாடினார்? நீங்கள் சற்று முன்னால் பாடவில்லை? அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று ஒவ்வொரு போற்றியாக சொன்னீர்களே. பல்லாண்டு பாடுவது என்பதும் போற்றி சொல்வதுதானே. நீங்களும் தான் பல்லாண்டு பாடினீர்கள். ஆமாம் கண்ணா, நாங்கள் உனக்கு பல்லாண்டு பாடினோம். நாங்கள் விளக்காக இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அக வெளிச்சம் எல்லா இடத்திலேயும் பரவக்கூடிய வெளிச்சமாக நாங்கள் அந்த கோல விளக்காக உன்னுடைய பெருமையை, நீ தருகிற ஞானத்தை உலகத்திற்கு காட்டக்கூடிய விளக்குகளாக இருக்க வேண்டும். நாங்கள் கொடிகளாக இருக்க வேண்டும். கொடி என்ன செய்யும்? எந்த இடத்திலே கொடியை கட்டி இருக்கிறோமோ அந்த இடத்தில் விழா நடக்கிறது, அங்கே மங்களம் இருக்கிறது என்பதை அந்த கொடி வெளி உலகத்திற்கு பறைசாற்றும் இல்லையா? நாங்களும் உன்னுடைய பெருமையை வெளி உலகத்திற்கு சொல்லக்கூடிய கொடிகளாக இருக்க வேண்டும். கண்ணா, நாங்கள் விதானமாக இருக்க வேண்டும். விதானம் என்றால் மேலே கூரை. விதானம் என்பது சுயநலம் இன்மையின் அடையாளம். ஓரிடத்தில் சுவாமி விக்கிரகம் வைத்திருக்கிறது, அதற்கு மேலே விதானம் போட்டிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த விதானம் என்ன செய்யும்? அந்த விக்கிரகத்தின் மீது சருகு விழாது, இலை விழாது, மழை துளி விழாது, வெயில் விழாது பாதுகாக்கும். ஆனால் அந்த சருகும் மழை துளியும் வெயிலும் எங்கே விழும்? விக்கிரகத்தின் மீது விழாது, ஆனால் அந்த விதானத்தின் மீது விழும். அப்படியானால் தான் அந்த துன்பங்களை தாங்கிக் கொண்டு அங்கே இருக்கிற அந்த விக்கிரகத்திற்கு நன்மையை தருவதுதான் விதானத்தின் வேலை. கண்ணா, உனக்கு விதானமாக, உனக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக, உன் மீது எந்த தூசியும் படாமல் பாதுகாக்கக்கூடிய விதானமாக நாங்கள் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நீ எங்களுக்கு தர வேண்டும் ஆலின் இலை பாலகனே என்று மெல்ல மெல்ல தங்களுடைய நோன்பு என்பதே அந்த கண்ணனுக்கான கைங்கரியம்தான் என்பதை இந்த பெண்கள் புரிய வைக்கிறார்கள். கண்ணன் அப்படியே அமர்ந்திருக்கிறான். நாம் போய் கண்ணனுடைய அந்த திருவடிகளில் தொழ வேண்டும் என்று காத்திருக்கிறான். வருவீர்களா? போய் கண்ணனுடைய திருவடிகளை தொழலாம்.